ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்ப தான் வந்து என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இது வந்து போன வாரம் டியூஸ்டே எடுத்த விளாக் தாங்க. நாங்க எப்பவுமே வந்து சித்ரா மாசம் ஐயன் கோயிலுக்கு போறது வழக்கம். நாங்க இல்லைனாலும், அத்தை, மாமா வந்து யூசுவலாவே சித்ரா மாசப்போ போயிட்டு வந்துருவாங்க வருஷத்துக்கு ஒரு டைமாவது. அந்த அன்னைக்கு வந்து நாங்க சித்ரா மாசம் ஃபுல்லா போலான்னு நெனச்சுட்டே இருந்தோம். ஆனா அந்த அந்த மாசத்துல போகவே முடியலைங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா மாரியம்மன் கோயில் நோம்பி வந்ததுனால போக முடியாம போயிடுச்சு. சரி சடனா வந்து மண்டே அத்தையும், மாமாவும் வந்து முதல் நாள் வந்து வெளிய கிளம்பிட்டாங்களா, ஸோ நாங்க திடீர்னு சரி செவ்வாய்க்கிழமை போலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். காலையிலேயே வந்து எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லயே சாப்ட்டுட்டு, நாங்க ஒரு 10:30 போல கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோங்க. சரி மதியம் லஞ்சுக்கு வந்து வீட்லயே நம்ம ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிரலாம். சாமி கும்பிட்டு அப்படியே சாப்ட்டு வந்துரலாம் அப்படின்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். நான் வந்து இந்த சாரி தான் நான் வியர் பண்ணியிருந்தேங்க. இது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் கோயம்புத்தூருக்கு ஏதோ வேலையா போம்போது, அங்க கணபதி சில்க்ஸ்ல தாங்க எடுத்துட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து இந்த மயில் கழுத்து கலர் ரொம்ப புடிச்சதுங்களா, ஸோ எனக்கு அந்த கலர் சாரி வந்து சிம்பிளா இருந்தாலுமே, இது வந்து கோரா காட்டன் சாரீங்க. எனக்கு அந்த கலர் ரொம்ப புடிச்சிருந்ததுனால, ஸோ இத சூஸ் பண்ணியிருந்தேன் நானு. அம் ப்ளவுஸ் வந்து சும்மா பிளெயினா தான் இருந்தது. பார்டர் எதுவுமே இல்லைங்க. ஸோ நான் அந்த கலருக்கு மேட்ச் ஆகுற மாரி கிளாத் எடுத்து, இந்த மாரி கட் ஒர்க் மாரி நான் பண்ணிக்கிட்டேங்க. பின்னாடி வந்து போட் நெக் மாரி வச்சிருந்தேன். ஸ்லீவுக்கும் பின்னாடி ஹிப்புக்கு மட்டும் நான் இந்த மாரி பார்டர் மாரி துணி அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேங்க. அம் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் வந்து ரொம்பவே புடிச்சிருந்ததுங்க. ஸோ லைட் வெயிட்டாவும் இருந்துச்சு. பார்டர்லெஸ்ஸுங்களா, சரி அதனால வந்து சரி இன்னைக்கு கட்டிட்டு போலாம். வெயிலுக்கு அதுவுமா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு தாங்க அத சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேட்சிங்கா வந்து என்னோட கோல்டு பேங்கிள் தான் நான் போட்டிருந்தேங்க. வியர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. மடிப்புமே வந்து ரொம்ப அழகா வந்திருந்ததுங்க. ப்ளவுஸுக்கு வந்து லைட்டா பஃப் வச்சுக்கிட்டேன். அம் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு, நான் வந்து பேசிக்கா எனக்கு மேக்கப் பண்றதே தெரியாதுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து எங்கேயாச்சும் போணும்னா லைட்டா மேக்கப் பண்ணுவேன். அதுவுமே வந்து ம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்ம மேக்கப் பண்றதுக்கு வந்து டைம் எடுக்கும். அடுத்தடுத்து பண்ணிட்டே இருந்தோம்னா, நமக்கு ஈஸியா இருக்கும். குயிக்கா வந்து இந்த மேக்கப் பண்றவங்கலாம் பண்ணிக்குவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இப்ப பசங்க பொறந்ததுக்கு அப்புறமா வந்து எங்கேயாவது போகணும்னாலே, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அவங்க 2 பேத்தையும் ரெடி பண்ணி விட்டுருவேங்க. ஏன்னா, நாம ரெடி ஆயிட்டு அவங்கள ரெடி பண்றதுனா ரொம்பவே கஷ்டம். அதனால நல்லா ரெடி ஆயிட்டு நான் போனேன்னா, என் பையனும், பொண்ணும் வந்து கரெக்ட்டா என் தலையவே தான் அமுத்தி கழச்சு விட்டுருவாங்கங்க. ஸோ மறுபடியும் வந்து நான் ரெடி ஆகுற மாரி இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்கள ஃபுல்லா ரெடி பண்ணி விட்டுட்டு தான் வந்து நான் ரெடி ஆவேன். மேக்ஸிமம் வந்து நான் சாரி கட்டணும்னு தான் ஆசைப்படுவேன். ஆனா கிளம்புற டைம்ல வந்து நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு டாப் போட்டு போயிறதுங்க. இன்னைக்கு வந்து ஏதோ டைம் இருந்ததுனால சாரி எடுத்தேங்க. அதுவே வந்து நான் எங்க அத்தைகிட்ட சொல்லியிருந்தேன். டபுள் மைண்டா இருக்கங்க அத்த. டைம் இருந்ததுன்னா நான் சாரி வியர் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து ஏதாவது செட் சுடி போட்டு வந்துரலாம் அப்படின்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்ல வேளை அன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுங்க. சாரிக்கும் வந்து அந்த மடிப்பெல்லாம் ஈஸியா வந்திருந்தது. எப்பவுமே நான் சாரி கட்டும்போது, முதல் நாளே வந்து நானு மடிப்பு எடுத்து பின் பண்ணி வச்சுருவேங்க. பாருங்க, நான் பாப்பாவ ரெடி பண்ணி விட்டுட்டு தான் நான் ரெடியாகவே வந்தேன். ஆனா, அவளுக்கு பொட்டு வந்து வச்சு விட்டது எங்கேயோ விழுக்காட்டிட்டா போல இருக்கு. தலையும் கலச்சிட்டா. ஸோ பொட்டு வச்சு விடுமா அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. அந்த பச விழுந்துருச்சு போல இருக்கு. அவ கொண்டு வந்து குடுத்துருந்தா. அதுக்கப்புறம் பாப்பாவே என்ன பண்ணுவா, வந்து எப்பவுமே ஓப்பனா தான் வச்சிருப்பேனுங்களா, அவளே வந்து எடுத்து இந்த என் பையனும், பொண்ணும் வந்து லிப் பாம் எல்லாம் எடுத்து போட்டுக்குவாங்க. நான் போட்டு விடலைனாலும், "அம்மா எனக்கு இது போட்டு விடு" அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பொட்டுமே வந்து அவ என்ன சூஸ் பண்றாளோ, அதுதாங்க நான் வைக்கணும். இப்ப பாருங்க, நான் வச்சிருந்த பொட்டு தான் அவளுக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாளா, அது ரொம்ப பெருசா இருக்குமா, சின்ன பொட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ சமாதானப்படுத்தி அவளுக்கும் பொட்டு வச்சு விட்டுட்டேங்க. இப்பல்லாம் வந்து பாப்பாக்கு என்னன்னே தெரியல. அவளுக்கு முடி வேற இப்ப தான் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குங்களா, அவளுக்கு வந்து இப்பவே முடி ரொம்ப வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வந்துருச்சுங்க. அம்மா பூ வச்சு விடணும் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பா. நான் கொஞ்சம் முடி வளரட்டும் சாமி, கிளிப்பு குத்தவே பத்த மாட்டேங்குது முடி. அதனால வந்து எப்படியோ சமாதானப்படுத்திட்டு இருக்கேங்க. ஃபைனலா வந்து என்னோட சாரி அவுட்லுக் இப்படிதாங்க இருந்துச்சு.
எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆல்ரெடி வேற லேட் ஆயிடுச்சுங்க. கார் எடுத்துட்டு டக்குன்னு கெளம்பிட்டோம். சாப்பாடு வந்து நான் தாளிச்சு விட்டு வந்தேனுங்களா, விசில் போன உடனே அத்தை வந்து எல்லாமே பேக் பண்ணி கார்ல எடுத்து வச்சுட்டாங்கங்க. நாங்க வந்து எங்க வீட்ல இருந்தே கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகுங்க அந்த கோயிலுக்கு போறதுக்கு. ஏன்னா எங்க வீட்ல இருந்து சுத்து போல இருக்குங்க. உள் ரோட்ல போனா வந்து ரொம்ப ஸ்பீட் பிரேக் இருக்குங்கிறனால, நாங்க என்ன பண்ணோம்னா, ஹைவே வழியா போயர்லாம் அப்படின்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அவினாஷி ரோட்ல வந்துட்டு, அப்புறம் அப்படியே ஹைவே ஏறி இந்த உடுப்பி ருச்சி ஹோட்டல் வழியா தாங்க போயிருந்தோம். கருமத்தம்பட்டி வரைக்கும் போயிட்டு, அங்கருந்து உள்ள உள் ரோட்ல போய்க்கலாம் அப்படின்னு தான் போயிட்டுருந்தோம். இந்த கோயில் வந்து மங்களம் தாண்டி சோமனூர் போற வழியில இருக்குங்க. இந்த இந்த ஊருக்குள்ள போனாலே வந்து இந்த சத்தம் கேட்டே இருக்குங்க. இந்த பவர்லூம் தறின்னு சொல்லுவாங்கல்ல. மேக்ஸிமம் வந்து அந்த தொழில் தான் இந்த ஏரியால செய்வாங்க. நாங்க கோயிலுக்கு ரீச் ஆகும்போதே கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சுங்க. நான் சரியான உச்சி வெயில்ல தான் நாங்க ரீச்சே ஆனோம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது வந்திருந்தோங்க. இந்த வருஷம் அவர் இருக்கும்போது தான் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் அவரு சடனா ஊருக்கு கிளம்பிட்டாருங்களா, அதுக்கப்புறமா வந்து நாங்க எங்கேயுமே போலேங்க. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அம்மா, அப்பா ஊருக்கு மட்டும் தான் போயிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க வீட்லயே தாங்க இருந்தோம். கரெக்ட்டா கோயில் ரீச் ஆனோனே முன்னாடியே வந்து இந்த என் பையனுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வித்துட்டு இருந்தாங்களா, அவன் வந்து சாமி கும்பிட கூட போகாம, நேரா வந்து அந்த கடைக்கு தான் போகணும். சா விளையாட்டு சாமானம் வாங்கி குடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நின்னுக்கிட்டாங்க. சரி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு, தாத்தா, பாட்டி இருந்தாலே செல்லம் தானுங்க. அவங்க வந்து என்ன கேட்டாலுமே வாங்கி குடுத்துருவாங்கன்னு பசங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குங்க. அவங்க 2 பேருமே வந்து இது வேணுமா? அது வேணுமான்னு கேட்டே இருக்காங்க. ஆனா, என் பையனுக்கும், பொண்ணுக்கும் வந்து எது எடுக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியலைங்க. கடைசியா வந்து 2 பேருமே ஒரே இத தான் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா 2 பேத்துக்கும் மாத்தி மாத்தி வாங்கி குடுத்துட்டா, அவன் வச்சிருக்கிறது பாப்பாக்கு வேணும், பாப்பா வச்சிருக்கிறது தம்பிக்கு வேணும்னு சொல்லிட்டு சண்டை கட்டிக்குவாங்க. ஸோ 2 பேத்துக்குமே ஒரே மாரி வாங்கி குடுத்துட்டு, சாமி வந்து கரெக்ட்டா திரை போட்டாங்களா 12 மணிக்கு. ஸோ திரையெல்லாம் ஓப்பன் பண்ணி சாமியெல்லாம் திருப்தியா கும்பிட்டுட்டு, அங்க வந்து ஒருத்தவங்க பிரசாதம் குடுத்துட்டு இருந்தாங்கங்க. சர்க்கரை பொங்கலும், வெண்பொங்கலும் குடுத்துருந்தாங்க பிரசாதம். அதெல்லாம் சாப்ட்டுட்டு, நாங்க வர்ற வழியில ஆன் த வேலயே வந்து சாப்பாடும் சாப்ட்டுட்டு, அடுத்தது வந்து கருவலூர் மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருந்தோம். ஆக்சுவலா இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு நெனவு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கும்போதோ என்னமோ தாங்க வந்திருந்தது. பல வருஷம் ஆயிடுச்சுங்க வந்தே. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் லாஸ்ட் டைம் இந்தியா வந்தப்ப கூட வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த கோயிலுக்கு மட்டும் நாங்க வர முடியாம போயிடுச்சுங்க. ஸோ இந்த டைம் வந்து பாப்பாவும், தம்பியும் கூட்டிட்டு போயிட்டு வந்துரலாம் ஒரே ட்ரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிருந்தோம். கரெக்ட்டா அன்னைக்கு செவ்வாய்க்கிழம வேறயா, சரி மாரியம்மனுக்கு வந்து செவ்வாய்க்கிழம தான் உகந்த நாள்னால போய் சாமியெல்லாம் திருப்தியா கும்பிட்டுட்டு, பசங்க வந்து கொஞ்சம் அங்க நிழலா இருந்ததுனால விளையாண்ட்டு இருந்தாங்கங்க. சாமிய கும்பிட்டு இந்த வெளிய வரும்போது இந்த மாரி கோயில்ல தான் வந்து இந்த தேர் மிட்டாய் எல்லாம் வாங்குவாங்கங்க. எனக்கு வந்து அந்த பிங்க்கு, பச்சை அந்த மாரி கலர்லாம் இருக்குல்லங்க. அந்த தேர் மிட்டாய் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ அது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு, அத்தைக்கு வந்து அந்த கடல வேணும்னு சொன்னாங்களா, அதுவும் வாங்கிட்டு, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த மாலை மாரி ஒண்ணு குடுத்துருந்தாங்க. சரி அத வந்து கார்ல மாட்டிட்டு கிளம்பிர்லாம். இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எடுத்த விளாக் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அ என் பையனும், பொண்ணும் வந்து சாப்ட்டுட்டு எப்பவுமே வந்து பகல்ல நான் மேக்ஸிமம் தூங்க வைக்க மாட்டேங்க. ஏன்னா, அப்படி ஏதாவது ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கிட்டாங்கன்னா, நைட்டு கிட்டத்தட்ட 11, 12 மணி போலவே ஆயிருங்க. ஏன் ஒவ்வொரு நாள் 1 மணி கூட ஆயிருங்க. அன்னைக்குன்னு பார்த்து நாங்க தூங்க வைக்கவே இல்ல. அசந்து போய் அவங்களே தூங்கிட்டாங்க. அதுக்கு அந்த டைம்ல தான் வந்து நான் என்ன பண்றதுன்னா, இந்த ஹால் எல்லாம் கிளீன் பண்றதுங்க. நான் என்னதான் வந்து அந்த பாக்ஸ்ல போட்டு வச்சாலுமே, அவங்க எந்திரிச்சு அத அப்படியே கமுத்திருவாங்க. நான் வந்து இந்த ரெகுலர் வேர் ட்ரெஸ் எல்லாமே வந்து அந்த ஓரத்துல அந்த டீபாய் மேல தான் வச்சிருப்பேங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் அப்படியே உருவிறது. ஸோ 2 நாளைக்கு ஒரு தாட்டி அத மடிச்சு வைக்கிறதாங்க என்னோட வேலையே. ஏன்னா 2 பேரும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுர்றாங்களா, யாரோடது எந்த ட்ரெஸ்ஸுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அத எல்லாமே எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு, என் பாப்பா வந்து இந்த சோப் எல்லாம் செல்ஃப்ல வச்சிருப்போங்க. இவ என்ன பண்ணுவான்னா, அந்த சோப்ப அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த விரல்ல வச்சு நோண்டிட்டே இருக்கிறதுங்க. அப்படியே அப்படி விளையாடாத பாப்பா ஸ்மெல் போயிரும் அப்படின்னு சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. இதுக்காகவே நான் என்ன பண்றதுன்னா, மேல எடுத்து எடுத்து வச்சுறது. இருந்தாலுமே என் பாப்பா வந்து அந்த சோப் எடுத்துட்டு அந்த விளையாண்டுட்டு இருக்கிறது தான் அவளோட வேலையேங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த தேங்காய் இருந்ததுங்களாங்க. எங்க அத்தை இருந்துட்டு தேங்காய் பர்ஃபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அவங்க ஒரு தாட்டி செய்யும்போது என்ன ஆச்சுன்னா, அது வந்து செட் ஆகாம அப்படியே உதிரி உதிரியா வந்துருச்சுங்களாமா, அந்த புட்டு மாரி. ஸோ என்ன வந்து செஞ்சு குடு அப்படின்னு கேட்டிருந்தாங்களா, நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த 1/2 கப் தேங்காவ வந்து நல்லா கட் பண்ணி பொடுசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எடுத்து மிக்ஸியில வந்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அதாவது இந்த துருவல் மாரி. நான் வந்து இதுல ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. என்னன்னா, எனக்கு அரைச்சக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த பின்னாடி தோல் இருக்கும் பார்த்தீங்களா? ப்ரவுன் கலர்ல. அத எடுக்காம நான் வேற செரவிட்டேங்க. ஸோ நீங்க வந்து தேங்காய் பர்ஃபி செய்யும்போது, அத வந்து நீக்கிட்டு நீங்க அரைச்சு செஞ்சு பாருங்க. அப்பதான் வந்து இந்த ஒயிட் கலரா வரும். நான் என்ன பண்ணேன்னா, நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு, லைட்டா வந்து இந்த மேக்ஸிமம் இது பண்ணும்போது நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. அத நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு, நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு பருபருன்னு ஆனதுக்கப்புறமா, அதே பேன்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, நான் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருந்தேன்லங்க, அதே கப்ல வந்து 3/4 கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்திருந்தேங்க. சர்க்கரை வந்து முழுகுற அளவுக்கு ஒரு 2 டூ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து, ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு ரெடி பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அதுதான் கரெக்ட்டான பதம். இந்த பர்ஃபி செய்றதுக்கு. நான் வந்து அந்த ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சிருந்த தேங்காவையும் சேர்த்து, நல்லா ஒண்ணு சேர்ந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியும் சேர்த்து, நல்லா ஓரளவுக்கு செட் ஆற வரைக்கும் பண்ணிட்டுங்க. இந்த மாரி ஒரு தட்டு, நல்லா ஒரு குழி இருக்கிற தட்டு மாரி எடுத்துக்கோங்க. அதுல வந்து நெய் நல்லா அப்ளை பண்ணிட்டு, நாம செஞ்சு வச்சிருந்த தேங்கா பர்ஃபி மிக்ஸரையும் சேர்த்து, நல்லா செட் ஆகுறது வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. அது நல்லா செட் ஆகணும். ஏன்னா, சூடா இருக்கும்போதே கட் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் பதமா இருக்கிற மாரி இருக்கும். நானே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணும்போதே கொஞ்சம் பதமா இருந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா, நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேங்க. அது அப்படியே சூப்பரா செட் ஆயிருந்தது. நீங்களும் இந்த ரெசிபிய வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.